தமிழர் தொலைக்காட்சி. தமிழகம் முழுவதும் நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை வலியுறுத்தி திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர் மாவட்ட மேற்கு செயலாளர் லாரன்ஸ் தலைமை தாங்கினார். மாநகர் மாவட்ட கிழக்கு செயலாளர் கனியமுதன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றலரசு, மாவட்ட செயலாளர் முசிறி கலை, மாவட்ட செயலாளர் குரு அன்புச்செல்வன் மற்றும் மாமன்ற உறுப்பினர் ந. பிரபாகரன், க. அரசு, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் தங்கதுரை, மாநகர் மாவட்ட பொருளாளர் சந்தனமொழி, இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ரோஸ்கான், தோழமை இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்திரஜித், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில உறுப்பினர் ஸ்ரீதர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பகுதி ஒன்றிய நகர முகாம் வட்ட அணி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தமிழகம் முழுக்க கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஆணையிட்டிருந்தார். அந்த வகையில் இன்றைக்கு திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் முக்கிய நோக்கமாக என்னவென்றால், கடந்த மாதம் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் போன்ற பகுதியிலே எண்ணி பார்க்க முடியாத ஒரு பேரிடர் நடந்தது. மழை, வெள்ளம், காற்று, மக்கள் பாதிப்பு, ஏராளமான பொருட்சேதங்கள், உயிர் சேதங்கள். இந்த சேதங்களை ஈடுகட்டுகின்ற வகையிலே தமிழக அரசு 21,000 கோடி நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது. இதை ஒரு பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு வைக்கிறது. ஆனால் மைய அரசு இதுவரை தமிழக அரசு வலியுறுத்தியிருந்த அந்த நிதியை வழங்காமல் தாமதித்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசை, தமிழ்நாட்டு மக்களை மோடி அரசு ஒரு பொருட்டாக எண்ணவில்லை என்பதுதான் இது ஒரு காரணமாக, எடுத்துக்காட்டாக இன்றைக்கு விளங்குகிறது. ஏனென்று சொன்னால், இதுவரை எந்தவித மைய அரசிலிருந்து பிரதம அமைச்சர் வந்து பார்வையிடவில்லை. தமிழக அரசு கேட்ட நிவாரணத்தை வழங்கவில்லை. மக்கள் அல்லலப்படுகிறார்கள், துன்புறுகிறார்கள். இன்றைக்கு சாதாரண ஏழை எளிய உழைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறது. இதை ஈடு செய்கிற வகையில் மைய அரசு உடனடியாக இந்த 21,000 கோடியை வழங்கி பேரிடராக அறிவித்து துயர் துடைக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டுகிறோம். இரண்டாவது, கடந்த முறை நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களிலே வாக்குச்சீட்டு முறை கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சமீப காலங்களாக ஓட்டர்ஸ் மிஷின் அடிப்படையில் வாக்கு பதிவு செய்யக்கூடிய முறை இருக்கிறது. இந்த வாக்கு இவிஎன் பாக்ஸ் முறையில் செய்யப்படுகிற வாக்குப்பதிவு முழுவதும் மென்பொருள் அறிஞர்கள் கூறுகிறார்கள், இது மோசடிக்கான வழியை வகுக்கும், இது நிறைய திருட்டுத்தனமான வழியை வகுக்கும், இந்த முறை மாற்றப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த முறையை மாற்றியமைக்க வேண்டும். இவிஎன் பாக்ஸ் முறையை மாற்றி பழைய நடைமுறையில் இருந்த வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.